தலைகளை தாழ்ச்சி ஜபம் செய்வோம். எங்களை அளவுக்கு அதிகமாக நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நாளிலே சுவாமி ஆராதனையை எடுத்து வழி நடத்தவும், இந்த ஆராதனையிலே உம்மை பற்றி பேசவும் எனக்கு கொடுத்த வாய்ப்புக்காக நன்றி ஸ்தோத்திரத்தை எடுக்கிறேன். ஒன்று சேர்ந்து இந்த இடத்தில் நாங்கள் வந்திருக்கோம் சுவாமி. ஏற்று வழி நடத்த ஆராதனைக்கு ஆரம்பமாக கீர்த்தனையை 78 விந்தை கிறிஸ்துவ இயேசு ராஜா முந்தன் சிலுவையில் நீங்கள் என்ற கீர்த்தனை பாடலை பாடுவோம். பெரிய வியாழனுக்காக வாசிக்கப்பட வேண்டிய நற்செய்தி பகுதியானது 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் வசனம் 20 தொடங்கி 32 வசனம் முடிய 1 கொரிந்தியர்
11ஆம் அதிகாரம் வசனங்கள் 20 தொடங்கி 32 வசனங்கள் முடிய. அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின முதலாம் நிருபம். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் வசனம் 20 முதல் 32 வரை. நீங்கள் ஓரிடத்தில் கூடி வரும்போது அவனவன் தன் சொந்த போஜனத்தை முந்தி சாப்பிடுகிறான். ஒருவன் பசியாய் இருக்கிறான், ஒருவன் வெளியாய் இருக்கிறான். இப்படி செய்கிறது கர்த்தருடைய ராபோஜனம் பண்ணுவதல் அல்லவே. புசிக்கிறதற்கு குடிக்கிறதற்கும் உங்களுக்கு வீடுகள் இல்லையா? தேவனுடைய சபையை அசட்டை பண்ணி இல்லாதவர்களை வெட்கப்படுத்துகிறீர்களா? உங்களுக்கு நான் என்ன சொல்லுவேன்? இதை குறித்து உங்களை புகழ்வேனோ? புகழ்வேன். நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். என்னவெனில் கர்த்தராகிய இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து சோஸ்திரம் பண்ணி அதை பிட்டு, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிக்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். இப்படி இருக்க எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து குற்றமுள்ளவனாய் இருப்பான். எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன். என்னதெனில் அபாத்திரமாய் போஜனம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாததினால் தனக்காக ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜனம் பானம் பண்ணுகிறான். இது நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனரும் வியாதி உள்ளவருமாய் இருக்கிறார்கள், அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள். நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படுவோம். நாம் நியாயம் தீர்க்கப்படும் போது உலகத்தோட ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு கர்த்தராலே சிட்சிக்கப்படுகிறோம் என்றார் என்பது. வாசிக்கப்பட வேண்டிய அறுவடை பகுதி வாசிக்கப்பட்டு முடிந்தது. மீண்டும் ஆண்டவர் நாமத்தை புகழ வண்ணமாக கீர்த்தனை 76. பாவி நான் என்ன செய்வேன் போவேன், ஜீவன் நீ விட்டதற்காக. Amen.
ஆண்டவராகிய இறைமைந்தன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் தோத்திரங்களும் வாழ்த்துக்களும். தமிழ் சுவிசேஷ லுத்திரன் திருச்சபை புது எருசலேம் ஆலயம் தரங்கம்பாடி ஆண்டவராகிய இறைமைந்தன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் தோத்திரங்களும் வாழ்த்துக்களும். தமிழ் சுவிசேஷ லுத்திரன் திருச்சபையின் தரங்கம்பாடி புது எருசலேம் ஆலயத்தின் இளைஞர் இயக்கத்தின் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாளில் இறை செய்திக்காக பெரிய வியாழனை பற்றியும் தூய திருவிருந்தை பற்றியும் நாம் அறிந்து கொள்வோம். பெரிய வியாழன் என்றதுமே 3 காரியங்கள் நமக்கு நினைவில் வரும். முதலாவதாக கெத்செமனே தோட்டத்தில் ஏறெடுக்கப்பட்ட ஜெபம், இரண்டாவதாக பாதம் கழுவும் நிகழ்வு, மூன்றாவதாக தூய திருவிருந்து. இந்த நாளிலே லுத்திரன் திருச்சபைகளில் நடைபெறும் ஆராதனைகளில் திருவிருந்து முக்கியத்துவம் வகிக்கிறது. இந்த திருவிருந்து பழைய ஏற்பாட்டில் பஸ்காவை நினைவுபடுத்துகிறது. பழைய ஏற்பாட்டில் பஸ்கா ஆட்டுக்குட்டியின் ரத்தம் இஸ்ரவேல் மக்களுக்கு மட்டுமுள்ள உடன்படிக்கையாக திகழ்கிறது. ஆனால் புதிய ஏற்பாட்டில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் உலகத்தின் சகல மக்களின் பாவங்களை மன்னிப்பதற்காக சிந்தப்பட்டது. மேலும் இந்த திருவிருந்தை பற்றிய திருமறையில் கீழ்கண்ட நற்செய்தி பகுதிகளில் காண்போம். வாசிக்க கேட்போம். அப்போஸ்தலனாகிய பவுல் கொழுந்து பட்டினத்திற்கு எழுதிய முதலாம் நிருபம் 11ஆம் அதிகாரம் வசனங்கள் 23 தொடங்கி 25 வசனங்கள் முடிய. நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். என்னவெனில் கர்த்தராகிய இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்தீர்கள் என்றார். போஜனம் பண்ணின பின்பு அவர் பாத்திரத்தை எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். இன்றைய நாள் ஆங்கிலத்தில் மவுண்டி தர்ஸ்டே என்றும் பெரிய வியாழன் என்றும் அழைக்கப்படுகிறது. இந்த நாளில் சிறப்பு என்னவென்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன் சீடர்களுடன் கடைசியாக பந்தி இருந்ததை நினைவு கூறுகிறது. அது மட்டுமல்ல, மவுண்டி என்பதற்கு கட்டளை என்ற அர்த்தமாம். இந்த பெரிய வியாழனுக்காக நான் கொடுக்கின்ற தலைப்பு என்னவென்றால், முதலாவதாக தாழ்மையை கற்றுக் கொடுக்கும் ஆண்டவர், புதுமை புகுத்தும் ஆண்டவர், உள்ளத்தை அறியும் ஆண்டவர். முதலாவதாக தாழ்மையை கற்றுக் கொடுக்கும் ஆண்டவர். வாசிப்போம். லூக்கா 22ஆம் அதிகாரம் 24 தொடங்கி 30 வசனங்கள். இந்த வசனங்களில் என்ன சொல்கிறது என்னவென்றால், சீடர்கள் தங்களில் யார் பெரியவர் என்ற விவாதம் அங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதற்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார் என்றால், தன்னை தான் தாழ்த்தி தன்னை அடிமையின் சாயலாக, அதாவது அடிமையின் வஸ்திரத்தை தரித்து கொண்டு அவர்களுக்கு எடுத்துரைக்கிறார். அவர்களின் பாதத்தை கழுவும் நிகழ்வை நாம் காண்கிறோம். இதனால் தான் இந்த நாள் வெகு சிறப்பு மிக்க நாளாக கொண்டாடப்படுகிறது. இரண்டாவது தலைப்பாக புதுமையை புகுத்தும் ஆண்டவர். விருந்துகள் பல வகையாக உள்ளது. பிறந்த நாள் விருந்து என எத்தனையோ வகையான விருந்துகள் நாம் ருசித்து பார்த்திருப்போம். ஆனால் திருவிருந்து என்பது ஒரு புதுமையான விருந்து. எல்லா விருந்திலும் விருந்து கொடுப்பவர் ஒருவராகவும் விருந்து இன்னொன்றாகவும் இருக்கும். ஆனால் பழைய ஏற்பாட்டில் உள்ள உடன்படிக்கை இஸ்ரவேலருக்கு மட்டுமே உரியது. இஸ்ரவேல் மக்கள் வனாந்திரத்தில் பயணித்த போது வானத்து மன்னாவை உண்டார்கள். இந்த விருந்தானது அவர்களுக்கு மாத்திரமே உரிதாய் இருந்தது. இந்த மன்னாவை கொடுத்தவர் கர்த்தர். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தரும் திருவிருந்து எல்லோருக்கும் உரியதாக இருந்தது. மத்தேயு எழுதிய சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். இந்த வசனத்தை வாசிக்க கேட்போம் என்றால்,
27. பின்பு பாத்திரத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லோரும் இதிலே பானம் பண்ணுங்கள் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களுக்கு சொல்லுகிறார். திருவிருந்து நாம் எப்படி பகிர்ந்தளிக்க வேண்டும் என்ற எடுத்துக்காட்டுடன் அதை நாம் எப்படி பகிர வேண்டும் என்பதை சீடர்களுக்கு எடுத்துரைக்கிறார். ஆண்டவராக இதில் நாம் காண்கிறோம். எப்படி எனில், இந்த திருவிருந்தை கொடுப்பவரும் விருந்தாக அமைப்பவரும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூறுகிறார், இது என்னுடைய திரு சரீரமும் திரு ரத்தமும் என்று அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் தன்னுடைய சரீரத்திற்கும் தன்னுடைய இரத்தத்திற்கும் ஒப்பாக கூறுகிறார். இயேசு செய்யும் இப்புதிய உடன்படிக்கையானது அனைத்து மக்களுக்கும் உரிதாக இருப்பதால் இது ஒரு புதுமையான விருந்துதான். கடைசியாக 3வது, உள்ளத்தை அறியும் ஆண்டவர். எப்படி உள்ளத்தை அறியும் ஆண்டவராக இந்த இடத்தில் திகழ்கிறார்? வாசிக்க கேட்போம். லூக்கா 22ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். பின்பு இதோ என்னை காட்டிக் கொடுக்கிறவனுடைய கை என்னுடன் பந்தியில் இருக்கிறது என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பந்தியில் அமர்ந்திருக்கும் தன்னுடைய சீடர்களுக்கு எடுத்துரைக்கிறார். ஏனென்றால் தன்னை காட்டிக் கொடுக்கிறவன் இந்த இடத்தில் தான் இருக்கிறான் என்பதை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முன்னமே அறிந்திருக்கிறார். அவர் அறிந்ததை சொல்லுகிற ஆண்டவராக, அதாவது அவர் உள்ளத்தை அறிந்ததை சொல்லுகின்ற ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாம் உள்ளத்தை மிகவும் துல்லியமாக அறிந்திருக்கிறார். நாம் என்ன கூறப் போகிறோமோ என்பதையும் நாம் என்ன கேட்கப் போகிறோம் என்பதையும் அவர் முன்னமே அறிந்திருக்கிறார். இதனால்தான் அவரை உள்ளத்தை அறிந்து கொள்ளும் ஆண்டவர் என்று கூறுகிறோம். இந்த திருவசனம் நிலைத்திருக்க திரியேக கடவுள் தாமே அருள் புரிவாராக. ஆமென். ஒரு சில குறிப்புகள் எடுக்கப்படும். முதலில் நாடாளுமன்ற தேர்தலுக்காகவும், இரண்டாவதாக திருச்சபைகளுக்காகவும் மற்றும் இளைஞர்களுக்காகவும் சொல்லிக் எடுக்கப்படும். தேவன் இதோ இந்த நாளை கொடுத்ததற்காக கோடான கோடி துதிகளையும் நன்றிகளையும் ஸ்தோத்திரத்தையும் ஏறெடுக்கிறோம் சுவாமி. இதோ காலை முதல் இயேசுப்பா இந்த நாளில் இந்த வசனத்தை கேட்க என் தேவன் தந்த கிருபைக்காக உமக்கு நன்றி ராஜா. பரிசுத்த ஓய்வு நாளை வந்து நாங்கள் ஆசிரிக்க என் தேவன் செய்த கிருபைக்காக உங்க கோடான கோடி நன்றிகளையும் துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுக்கிறோம் சுவாமி. இயேசுப்பா இதோ இந்த வரப்போகிற நாடாளுமன்ற தேர்தலை என் தேவனை ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் சுவாமி. நாட்டை ஆளுநராக தகுதியான தலைவர்களை என் தேவனை கொண்டு வர வேண்டுமா ஜெபிக்கிறோம் சுவாமி. ஏழை மக்களுக்கு உதவும் சிறுபான்மையினர் ஊழியம் செய்கிற ஒவ்வொருவருக்காகவும் என் ஜீவன் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஒவ்வொருவரையும் என் தேவன் ஆசீர்வதிங்க சுவாமி. நாடாளுமன்ற தேர்தலில் நடக்க போற நல்ல தலைவர்களை என் தேவனை கொடுத்து அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் சுவாமி. ஏழை மக்களுக்கு உதவும் மனப்பான்மையை தலைவர்களுக்கு என் தேவன் நீங்க தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் சுவாமி. இங்கே 2-3 பேரை நாமத்தினால் கூட இருக்கிறீர்களோ அவர்கள் மத்தியில் வந்து நான் வாசம் செய்வேன் என்று சொன்ன தேவன் சுவாமி. இதோ ஒரு சிறு குடும்பமாய் நாங்கள் இதோ இந்த இடத்தில் ஒன்று கூடி உங்களிடம் எங்களுடைய விண்ணப்பங்களை ஏறெடுக்கிறோம் சுவாமி. நாங்கள் ஏற்றுக்கொண்டு இந்த விண்ணப்பங்களை என் தேவனை ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம் சுவாமி. நாங்கள் கேட்டதை கேட்க மறந்த சகலத்தையும் என் தேவனை நிறைவாய் ஆசீர்வதித்து வழிநடத்தி தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். இயேசு நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். என்று மாறாதே கடவுள் பரவ தகப்பனே அப்பா, இந்த இடத்திற்கு நீங்கள் அழைத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே அப்பா. காலை முதல் நல்லவரை சிறச்சா இந்த இடத்திலே தகப்பனே யாராகிட்ட எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே அப்பா. இந்த வேலையில கூட தகப்பனே இளைஞர்களை கூட உள்ள கரத்தில் வைக்கிறோம். வாழ்வு பிள்ளைகளை தகப்பனே, வாழ்வு பிரயாசத்திலே தகப்பனே